ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 7/3/2026 சனிக்கிழமை, விசுவாவசு வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி வரை 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராக்கு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கும்ப லக்னம், இருப்பு 1 நாழிகை 16 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:26 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று இரவு 8:17 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:10 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று காலை 7:43 மணி வரை விருத்தி, அதன் பின்பு துருவம். கரணம் இன்று காலை 7:37 மணி வரை பவம், அதன் பின்பு இரவு 8:17 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:25 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு பிற்பகல் 12:10 மணி வரை மரண யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 12:10 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. பூரட்டாதி, உத்திரட்டாதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் அருகில் உள்ள பெருமாள் கோவில் சென்று பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிக்க சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். மேலும் நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 27 தடவை சொல்லிட்டு எழுதீபம் போட்டுட்டு வாங்க. அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவ நாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சூரியன், புதன், ராகு, மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள், கலகலப்பான ஒரு நாள். களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்தில் சந்திர பகவான்
குரு பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரம் அருமையான லாபம் கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். பால்யகால சிநேகிதர்களின் அன்பு உங்களை திக்குமுக்காட வைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். மனதில் ஒருவித இனம் புரியாத ஒரு சந்தோஷம் குடிகொள்ளும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆற்றல் தரக்கூடிய நாள். பகை ருணர் ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்கள் மனதில் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரித்தாலும் இன்முகத்துடன் செய்து முடித்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். சிலருக்கு எதிர்பாராத ஒரு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. அன்பான மிதுன ராசி நேர்களே, சந்திர பகவான் உங்களது பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்தில் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் அதி அற்புதமான ஒரு பலன்களை நீங்கள் இன்றைய தினம் காணப்போகிறீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நல்ல தகவல் சந்தோஷமாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான கடக ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானம் என்கிற கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் சிலருக்கு எதிர்பாராத நன்மை அதிகாலையிலேயே வந்து சேரும். இல்லத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றமான பலன்கள். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும். கடக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம் மிகக்கூடிய ஒரு நாள்.
சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் மனோதைரியத்துடன் செயல்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்திகரமாக செய்ய வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மிளிரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. ஸ்வீட்டாக இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான தகவல் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள். தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவார்கள். உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றம் வியக்க வைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்களின் உதவி தாராளமாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். இன்னைக்கு கன்னி ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். உங்கள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் அருமையாக இருந்தாலும் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இன்றைய தினம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையலாம். நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையலாம். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? சந்தோஷம் மிகு 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 அதிகமாக கூடிய ஒரு நாள். அயன சயன போகம் அப்படிங்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் கூடி வரும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும்.
தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அதிகாலையிலேயே வந்து சேரும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து அப்படியே உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் அடி தூள் கிளப்பக்கூடிய ஒரு நாள். லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றம் அருமையாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓய்ந்து லாபங்கள் குவியத் தொடங்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி அருமையான வாய்ப்புகள் வந்து அலைமோதும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு சாக்லேட்டை அப்படியே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அமர்ந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேன்மையான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் தனி கவனம் செலுத்துவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனதில் உள்ள கவலைகள் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அமர்ந்து குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையாரின் மூலம் எதிர்பார்த்த சில நன்மைகள் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்ந்து உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சந்திராஷ்டமம் உள்ளது. ஆனாலும் குருவின் 5ஆம் பார்வை உங்கள் அஷ்டமராசியில் விழுவதால் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் நடைபெறும் என்றாலும் தடை தாமதங்கள் இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வதோடு மட்டுமன்றி எடுக்கும் காரியங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள், அதாவது இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்றைய தினம் புதிய முயற்சிகளை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5.